அத்தியாயம் 45. நாங்க சேர முடியாதுங்கிறது தான் விதியா இருக்கப்போ ஏன் அந்த கடவுள் எனக்கு அவரை காட்டணும்? நான் அவரை சந்திக்காமலே போயிருக்கலாமே தென்றல் என்று ஆற்றாமையோடு நாசி விடுக்க கேட்டவளை கட்டி கொண்டு தென்றல், ஏன் ஏன் சேர முடியாது? அதெல்லாம் சேரலாம். நீ இப்படி அபச குணமா பேசாதக்கா என்றவளின் குரல் முற்றிலுமாக உடைந்திருந்தது. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அது தெரிஞ்சதால்தான் முதல்ல இருந்து அவரை விலக சொல்லி அவ்வளவு தூரம் சொன்னேன். ஆனா அவர் என் வார்த்தையை மதிக்கவே இல்லை. அக்கா, அந்த சந்திரமதி சிஸ்டருக்கு பயந்துட்டு அத்தனை வேண்டான்னு சொல்றியா? இல்லடி, அவங்களோட கோபமும் வலியும் நியாயமானதே. சொல்ல போனா அன்னைக்கு அவங்க என்ன அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை தெரியுமா? அப்போ அந்த சைக்கோவும் புருஷன் சொன்னது இனிச்சதா என்று தென்றல் கோபத்தோடு கேட்க, இல்ல, அந்த வார்த்தையை சொன்னதாலேயே எனக்கு அவங்கள பிடிக்கல. இன்னொரு முறை சொன்னாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் என்று கோபத்தோடு சொன்னவள், இதோ என்று உதய் அரைந்த கன்னத்தை அவளிடம் காட்டி, இது கூட எனக்கு வலிக்கல. சொல்ல போனா என்னோட வலிக்கு மருந்தாதான் இருந்தது என்று சொல்ல அவளை விசித்திரமாக பார்த்தாள். அப்புறம் ஏக்கா அத்தான அப்படி பேசிட்டு வந்த? எல்லாமே அவருக்காக செஞ்சுட்டு அவரு வேண்டான்னு சொல்லி காயப்படுத்தினது சரியா? என்ன பொறுத்தவரை சரிதான். அதுவும் உதய்க்காக தான், அவருக்காக மட்டும்தான். எத்தனை முறை சொல்லியிருப்ப என்னை விட்டு விலகிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு. ஆனா அவரு கேட்கவே இல்லடி. இந்த ஆக்சிடென்ட் நீங்க எதிர்பார்த்ததா இருக்கலாம், ஆனா அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே சரத் அவனுக்கான பொருளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி கொடுக்க வேண்டிய சூழல் வந்தா அதை அழிச்சிடுவானே தவிர மத்தவங்க கைக்கு போக விட மாட்டான். என்ன, இங்க பொருளுக்கு பதிலா நான் இருக்கேன். அவனால என்ன எதுவும் செய்ய முடியாது. ஆனா அதுக்கு பதிலா உதய எப்ப இருந்தாலும் கொல்லாம விட மாட்டான். எனக்காக இவ்வளவு செஞ்ச மனுஷன் கடைசியில உயிரை விடணுமா? இல்ல தெரிஞ்ச ஆக்சிடென்ட்டுக்கு தயாரானவர் இப்ப எனக்காக கொலைக்காரனாவும் ஆகணுமா? சொல்லு என்று கண்ணீரோடு கேட்க தென்றலிடம் பதில் இல்லை. நான் அவரோடு வாழ்ந்தாலும் வாழலனாலும் அவர்தான் என்னோட புருஷன். இது மாறாது. ஆனா நான் கல்யாணம் பண்றது மூலமா அவரோட உயிருக்கோ இல்ல அவரோட குடும்பத்துக்கோ எந்த இழப்பும் கொடுக்க விரும்பல. அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். என்ன விரும்பின பாவத்துக்காக அவரை என் வாழ்க்கையில கொண்டு வந்து அவருக்கு காலம் முழுக்க வழி கொடுக்க வேண்டாம் என்று முகத்தை அழுந்த துடைத்துக் கொண்டு சொன்னவள், ஆனா இனி அவர் எனக்கு இல்லைங்கிற நிஜம் எனக்கு ரொம்பவே வலிக்குது தென்றல் என்று மீண்டும் கண்ணீர் உகுக்க, அக்கா ஏன்கா அவளை அவஸ்தப்படுற என்று நொந்து போனாள். ஐ டிசர்வ் இட். எனக்கு இந்த வழி தேவைதான், அதுவும் காலம் முழுக்க. நான் பண்ண தப்புக்கு என் உயிரை விளையா கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா உதய கொடுக்க மாட்டேன். என்னால முடியவும் முடியாது. இதெல்லாம் சொன்ன அவர் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அதுதான் அவரை காயப்படுத்துற முடிவுக்கு வந்த. அக்கா, அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானேக்கா, இனி எப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும்? இல்ல, அவன் எப்ப வெளியில வந்தாலும் உதய விட மாட்டான். நான் அவரோட வாழன்னு தெரிஞ்சா அமைதியா போயிடுவான். அவருக்கு ஆபத்து இல்ல. எனக்கு நான் வாழ்றதை விட உதய் வாழணும் தென்றல். என்ன மறந்துட்டு அவர் சந்தோஷமா தன்னோட வாழ்க்கைய வாழணும். ஆனா நான் சொல்லி கேட்க மாட்டார். குழந்தை மாதிரி அவ்வளோ பிடிவாதம். ஐயோ அக்கா, நீ முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருந்தா நானே இந்த சரத் நாயை கொன்னிருப்பனே என்று ஆற்றாமையில் துடித்தவள், அவனுக்காக நீ வாழாம இருப்பியா? அத்தானுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்க்கா, கண்டிப்பா உன்னை விட மாட்டார். இல்ல தென்றல், அதெல்லாம் நேத்து வர. இன்னைக்கு நான் பேசினதுல அவருக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெறுப்பா மாறும். அந்த வெறுப்பு நாளடைவுல எனக்காக அவர் வாழ்க்கையை வீணாக்கணுமான்னு கேள்வியை உருவாக்கும். அப்புறம் நான் அவரோட மனசுல மட்டும் இல்ல, ஞாபகத்துல கூட இருக்க மாட்டேன். அவரோட வாழ்க்கைய அவர் சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா அத்தா இல்லாம நீ எப்படி இருப்ப? உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டியா? அப்போ அந்த சைக்கோ சொன்ன மாதிரி கடைசி வரை கல்யாணம் பண்ணிக்காம கன்னியா இருந்து அவனை ஜெயிக்க வைக்க போறியா என்று ஆற்றாமையோடு கேட்க, அதற்கும் அசராமல் பதிலளித்தாள் தளிர். இல்ல தென்றல், இங்க நான் ஜெயிக்கிறதோ அவன் ஜெயிக்கிறதோ முக்கியம் இல்ல. எனக்கு உதய் என்னால எங்கே தோத்துடக்கூடாது என்று முழுக்க முழுக்க உதயை சுற்றியே தன் வாழ்வை கட்டமைக்க முயன்றாள். அக்கா, ஏன் இப்படிலாம் பேசுற? திரும்ப திரும்ப நீ மறந்தது தப்புன்னு சொல்லாதக்கா. ஒருவேளை இதெல்லாம் நீ மறக்காம போயிருந்தா ஒன்னு நீ பைத்தியமாயிருப்ப, இல்ல செத்திருப்பக்கா. உனக்கு புரியுதா இல்லையா என்று தென்றல் வேதனையோடு கேட்க, அதேதான் நானும் சொல்றேன். இத்தனை பேரை காயப்படுத்தினதுக்கு பதில் நான் செத்திருக்கலாமே, ஏன் இன்னும் உயிரோடு இருக்க என்று தளிர் எதிர்கேள்வி கேட்க, பெரிய முடிவில் உறுதியாக இருப்பவளிடம் என்ன பேசுவதென்றே புரியவில்லை. சில நிமிடங்களுக்கு பின், அக்கா, அவன் உன்னை ஏமாத்தினதுக்கு நீ உன்னோட வாழ்க்கையை இழக்கிறன்னு சொல்ற. எந்த விதத்துல நியாயம்? இல்ல தென்றல், அது அப்படி இல்ல. எப்பவுமே நாம எதை இழக்கிறோங்கிறத விட யாருக்காக இழக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப அவருக்காக அவரையும் இழக்க நான் தயாரா இருக்கேன். அவரோட சந்தோஷம் தவிர வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்ல பாய்ந்து வந்து அவளை கட்டி கொண்டார் சுஜி. ஆம், இத்தனை நேரம் அவள் பேசிய அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த நிவி சுஜி இருவருமே கண்ணீரோடு அவளை அணைத்துக் கொள்ள,
ராகவன் நெஞ்சம் கணக்கு அவர்களை பார்த்திருந்தான். உண்மை தெரியாம உங்களை தப்பா நினைச்சிட்டேன், பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி என்று நிவியும் தளிரை கட்டிக்கொண்டு அவளை சமாதானப்படுத்த முயல எதையும் கேட்கும் நிலையில் தளிர் இல்லை. நான் தான் அன்னைக்கு அவ்வளவு சொன்னனே தளிர், உதய் விருப்பம் நீன்னு தெரிஞ்சும் ஏன் இந்த முடிவு என்று சுஜி. அண்ணி பிளீஸ், இதுவரை என்னால் அவர் பட்டதெல்லாம் போதும். என்னோட சுயநலத்துக்காக உங்க எல்லார்கிட்ட இருந்து அவரை பறிக்கிறது எந்த விதத்திலும் சரி கிடையாது. நான் பேசின பேச்சுல அவரோட விருப்பம் கண்டிப்பா மாறி இருக்கும். பிளீஸ் மாமா தாத்தா கிட்ட சொல்லி அவங்க யாரும் இங்க வராம பாத்துக்கோங்க. எனக்கு அவங்க கேட்டு மறுக்கிற சங்கடத்தை கொடுத்துடாதீங்க பிளீஸ். நீங்க வேணும்னா பாருங்க, எங்க அண்ணா உங்களை விட மாட்டார், கண்டிப்பா புரிஞ்சுட்டு தேடி வருவார். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை நிவி. அவருக்கும் எனக்குமான கணக்கு முடிச்சுட்டா அவர் என்ன தேடி வரமாட்டார் என்றவள் தன் வழக்கரத்தை முன்னே நீட்டி, இது அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க என்று சொல்ல ஒருவரும் அதற்கு தயாராக இல்லை. இப்ப நீங்க சத்தியம் பண்ணுனா காலம் முழுக்க அவரை காதலிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல எனக்கான வாழ்க்கையை வாழுவ. இல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இதுவே நீங்க தளிர பாக்குறது கடைசியா இருக்கும் மொத்தமா என்று முடிக்கும் முன், சொல்ல மாட்டேங்கா பிளீஸ் இப்படி பேசாத என்று கதறலுடன் தென்றல் சத்தியம் செய்ய மற்றவர்களும் மனமே இல்லாமல் சத்தியம் செய்தனர். எங்க போக போற தளிர், அத்தை எப்படி சம்மதிச்சாங்க, தனியா எப்படி சமாளிப்பீங்க? அம்மாக்கு தெரியாது அண்ணி, நான் ஏற்கனவே ஆன்லைன்ல இன்டர்வியூ முடிச்சுட்டேன். கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்ததும் இந்த வீக் ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். என்னோட படிப்பு கூட இருக்கு அண்ணி, எங்கேயும் சமாளிச்சிடுவேன் என்றவள். அண்ணா எனக்கு அவரை ஒரே ஒரு முறை பார்க்கணும், பிளீஸ் கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்க மறுநொடியே முடியாது என்றான். அண்ணா அவர் எனக்கு கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்து கணக்க முடிச்சுட்டா நீங்க அவருக்கும் கவின்மலருக்கும் கல்யாண வேலையை சீக்கிரம் பார்க்க தொடங்கலாம் என்று சொல்லும் போதே நெஞ்சில் வலி பரவி விட பல்லை கடித்து தன்னை சமாளித்து பிளீஸ்னா என்றாள். அதனாலதான் முடியாதுன்னு சொல்ற தளிர். ஏங்க ஏன் அப்படி நீங்களும் ராஜிமா மாதிரியே பேசுறீங்க? அண்ணா ஒரு முறை பார்க்க ஆசைப்படுறாங்க, பிளீஸ் அண்ணிய கூட்டிட்டு போங்க என்று நிவி அவள் வலியை குறைக்க முற்பட, என்னடி அறிவு கட்டத்தனமா பேசுற? நான் கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் உங்க அண்ணனுக்கும் தளிருக்கும் உள்ள உறவு மொத்தமா முடிச்சிடும் என்று மனைவியிடம் சீறியவன், தளிர் எமோஷனலா எதையும் யோசிக்க வேண்டாம், நீ கொஞ்ச நாள் பொறுமையாரு, அவன் கோபம் குறைஞ்சதும் நான் கூட்டிட்டு வரேன். ஆனா அந்த கணக்கெல்லாம் வேண்டாமா, சொன்ன கேளு, நீங்களாவது என்ன புரிச்சுக்கோங்க என்று தளிர் விம்மும் மனதோடு கைகளை கூப்பிட, கணக்கு முடிஞ்ச பிறகு உன் வாழ்க்கை என்னாகும் தளிர் என்றன் கலங்கிய விழிகளோடு. என் வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல்? இந்த ஊரை விட்டு போறேனே தவிர எப்போ போல என் அம்மா தங்கச்சி ஸ்கூல் என் குழந்தைங்க கூடவே என் புருஷனோட நினைவோடு இருப்பேன். எப்பவுமே நான் மிஸ்ஸஸ் உதயாதித்தன் தான் என்றதில் சுஜியும் நிவியும் கண்ணீரோடு தளிரை கட்டிக்கொள்ள தென்றல் உச்சபட்ச அதிர்வோடு அமர்ந்திருந்தாள். தப்பு பண்ற தளிர், இத்தனை நாள் நீ அவனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாமா, ஆனா இப்ப அவன் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவனுக்கு உன்னை விட யாருமே பொருத்தம் கிடையாது, புரிஞ்சுக்கோமா, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. அண்ணா நாம் ஆசைப்படுறது எல்லாமே கிடைச்சிடாது, அதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும். என்னைக்கும் என் மனசுல அவரை தவிர யாருக்கும் இடமில்ல. காதல்னா என்னன்னு அவர்கிட்டதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே காதலோட காலம் முழுக்க அவர் நினைவோட வாழ முடியும் என்று சொன்னவளுக்கு உதய நீங்கி ஒரு வாழ்வு நிச்சயம் உயிர்ப்போடு இருக்க போவதில்லை. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ விதி இல்லைன்னு என்னை படிச்சப்பவே ஆண்டவன் அழுத்தம் திருத்தமா எழுதி அனுப்பிட்டான் போல. அதை யாராலையும் மாத்தி எழுத முடியாது. அப்படி நினைச்சா வழி மட்டும்தான் மிஞ்சும். விட்டுடுங்கண்ணா என்று கசந்த புன்முறுவல் சிந்தியவள், கவலைப்படாதீங்க, கவின்மலர்கிட்ட நான் பேசிட்டேன். ரொம்பவே நல்ல பொண்ணு, நிச்சயமா கொஞ்ச நாள்லயே அவரை இயல்புக்கு கூட்டிட்டு வந்து அவரோட வாழ தொடங்கிடுவா. நான் கண்காணாத தூரத்துக்கு போயிடுறேன். ஒரு சின்ன துரும்பா கூட அவரை உறுத்த விரும்பல. உதய் ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா, குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னவர் என்ன மாதிரி பொண்ணுக்கு ஆதரவா இருந்ததை நினைச்சு அவரே என்னை வெறுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல முழு மனசோட இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகிடுவார். இல்லைனாலும் நீங்க எனக்காக அதை செய்ய மாட்டீங்களா? என்னால ஒன்ன தவிர வேற யாரையும் அவனோட நினைச்சு பார்க்க முடியாது தளிர் என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டான் ராகவன். உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா பிளீஸ் அவரை நல்லபடியா வாழ வைங்கண்ணா என்றவள் இறுதியாக ஒரு முறை உதயை பார்க்க கிளம்பவும் முகமெல்லாம் செவந்து போயிடுச்சு. முகம் கழுவி ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு தளிர் என்று சுஜி சொல்லவும் அதன்படியே செய்து கிளம்பினாள். ராகவனோடு வீட்டினுள்ளே வந்த தளிர் அவன் அறையை கை காட்டவும் நேரே மாடியிலிருந்து உதயின் அறைக்கு கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு விரைந்தாள். மாடி ஏறிய தளிரை எதிர்பாராது, ஹே நில்லடி, எங்க போயிட்டு இருக்க என்று ராஜியின் வார்த்தையை காதிலே வாங்காமல் வேகமாக உதயின் அறைக்குள் நுழைந்தவள் அதே வேகத்தோடு கதவை ஓங்கி அரைந்து சாற்ற அது ராஜி முகத்தில் சென்று மோதி அவர் மூக்கை உடைத்திருந்தது. அம்மா என்று மூக்கை பொத்திக் கொண்டு அலறியவர் கதவை திறக்க முயல முடியாமல் போனது. உடனே ஜெகாவிற்கு அழைத்து, என்னன்னே தெரியல, உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாடி
என்றார் பதப்பதைப்போடு. அப்போதுதான் மாமனார் மாமியாரோடு மருத்துவமனைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த ஜெகா, யாருக்கா என்று கேட்க, அதுதான் அந்த கைகாரி தளிர்டி என்று ரத்தத்தை தொடைத்துக் கொண்டே சொன்ன அக்கணம் குளித்துவிட்டு தலை துவட்டி கொண்டு வந்த உதய் தளிரின் இறுகிய அணைப்பில் கட்டுண்டு கிடந்தான். குளியல் அறையிலிருந்து வெளியில் வந்தவன் தன் அறையில் தளிரை எதிர்பார்க்கவில்லை. அதைவிட அவள் கதவை தாளிடுவதைக் கண்டு அவன் அதிர்ந்து நிற்க, அதற்குள் வேகமாக நெருங்கி, கணக்கு முடிக்க வந்த என்றவாறே அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். தளிரின் இருதயம் பந்தய குதிரையின் வேகத்தில் துடிப்பதை உணர்ந்த போதும் அவள் பேசிய பேச்சில் குறையாத சீற்றத்தோடு அவளை பிரித்து, ஒன்னும் தேவை என்று ஆரம்பித்தவனை அதற்கு மேல் அவள் பேச விடவில்லை. ஆம், அவன் கழுத்தை வளைத்து அழுத்தமாக அவன் அதரங்களை சேர்த்து தப்பும் தவறுமாக முத்தமிடத் தொடங்கியவளின் ஆவேசத்தில் அவன் குரல் அடங்கி போனது. உதயுடனான தன் இறுதி கணங்கள் இவை என்ற வழியே அவளை நிதானம் இழக்க செய்ய நடுங்கும் கரங்களோடு அவன் முகத்தை கைகளில் ஏந்தி ஆசையாக பார்த்தவள் அவன் விழிகளில் இருந்த கடினத்தில் கொஞ்சம் விம்மினாலும் அதை பொருட்படுத்தாது ஆவேசமாக அவன் முகம் முழுக்க ஒரு இடம் விடாமல் தன் முத்திரையை பதிக்க தொடங்கிவிட்டாள். வாழ்வில் கிடைக்கவே கிடைக்காதோ என்று ஏங்கிய நொடிகள் தன் வசப்பட்டிருக்க அதை வீணடிக்காது செயல்பட்டவள் உதயின் மீசையை கடித்தெழுத்து அவன் அதரங்களோடு அழுத்தமாக உறவாடி பல நிமிடங்களுக்கு அவனை முத்தத்தால் குளிப்பாட்டி மூச்சு திணற செய்திட தடுமாறிய உதய் அருகே இருந்த மேஜையை பிடித்து தன்னை நிலைப்படுத்தினான். உதயுடனான வாழ்வு கனவாகவே போய்விட்டதை எண்ணியவளின் வலி, வேதனை, ரணம், ஆற்றாமை, ஏமாற்றம் அத்தனையும் அவன் அதரங்களில் வடித்துக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் உதய் தளிரை விளக்க பார்க்க விடாமல் அவனை இழுத்து நிறுத்தி, கணக்குல ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, நீங்க என்ன தேடி வந்துடக்கூடாது என்றவளை விழிகள் சிவக்க பார்க்க உதய் நகர்ந்திட அதை கணக்கில் கொள்ளாமல் மீண்டும் அவனை இழுத்தணைத்து அவன் வெற்று மார்பில் முகம் புதைத்து இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவன் இடையோடு கோர்த்திருந்த தளிரின் கரத்தில் மெல்ல நடுக்கம் கூடிக்கொண்டே போக நிதானமிழந்தவளின் மொத்த பாரமும் உதய் மீதென்றானதில் ஒரு கட்டத்தில் தடுமாறியவன் படுக்கையில் விழ அவனோடு சேர்ந்து விழுந்தவளின் அணைப்பு மட்டும் தளரவே இல்லை. திருமணம் முடிவானதிலிருந்தே பெரிதாக கல்யாண கனவு இல்லாமல் போயிருந்தாலும் திருமணத்திற்கு முந்தைய ஒரு இரவில் அவனுடனான வாழ்வு குறித்து 1000 கனவுகளை வளர்த்தவளுக்கு இப்போது அனைத்தும் கனவாகவே கலைந்து போனதில் இருதயம் தாறுமாறாக துடித்தது. நெஞ்சை அழுத்தும் பாரத்தில் தளிரின் அணைப்பு வெகுவாக இறுகி உதய மூச்சுமிட்டு செய்திருந்தது. விடுடி என்ற போதும் விடாமல் மீண்டும் அவன் முகத்தை அள்ளி கொண்டவளிடம் மென்மை என்பதே இல்லாமல் போக மீண்டும் முகம் முழுக்க முத்தமலை பொழிந்து இறுதியில் அவன் அதரங்களை சேர்த்து முத்தமிட்ட தளிர் கணக்கை தீர்ப்பதை விட அவனை பிரியும் வேதனையை ஈடுகட்டி கொண்டிருந்ததில் உதயின் உதட்டில் இருந்து குருதி கசிந்தது. அவள் கரங்களில் நெகிழ்ந்திருந்த உதயின் மார்பில் மட்டுமே எண்ணிலடங்கா முத்தங்களிட்டவள் பிரிவின் வலி தாழாமல் அவன் மார்பில் அழுத்தமாக கடித்தும் வைத்திருந்தாள். கணக்கே இல்லாமல் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு நீடித்த முத்த கணக்கை முடிவிற்கு கொண்டு வந்தவள் நெஞ்சம் முழுக்க கொட்டி கிடக்கும் நேசத்தை அவனிடம் பகிர முடியாத வழியை விழுங்கி, நீங்க கொடுத்ததை விட அதிகமா கொடுத்துட்ட, இனி உங்களுக்கோ எனக்கோ எந்த சம்மந்தமும் இல்ல என்றவனை விட்டு பிரிந்தவள் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டு கதவின் குமிழில் கை வைக்க நெஞ்சிலிருந்து பெருங்கேவல் எழுந்து தொண்டை அடைத்துக் கொள்ள கண்களிலிருந்து மடை திறந்த வெள்ளமாக கண்ணீர் கரை புரண்டோடியது. இதோ இந்த கதவை தாண்டிவிட்டால் அவனுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற நினைவில் அவள் கால்கள் அசைய மறுக்க கரமும் செயலிழந்து போனது. ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு கண்ணீரை துடைத்து திரும்ப அவள் விட்டு சென்ற நிலையில் இருந்தவனை சட்டென நெருங்கி கட்டிக்கொண்டு மீண்டும் உதய நெஞ்சில் முத்தமிட்டு மெல்ல அவன் கழுத்து, உதடு, கன்னம் என்று அச்சாரமிட்டு கொண்டு வந்தவள் இறுதியில் அவன் நெற்றியில் நடுக்கத்தோடு அழுத்தமாக முத்தமிட என்ன முயன்றும் கட்டுப்படுத்த முடியாத அவள் கண்ணீரின் ஒரு துளி அவன் வெளியில் விழுந்து கலந்தது. I don't want to see you anymore என்றவள் வேகமாக கதவை திறந்து வெளியேறி கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு கீழே வந்தாள். அங்கே அண்ணாமலையும் அன்னபூர்ணியும் இருப்பதைக் கண்டு ஒரு நொடி தேங்கியவள் உடனே அவர்கள் பாதம் பணிந்து, மன்னிச்சிடுங்க தாத்தா, இனி உங்க விருப்பம் போல உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அவர் எந்த கண்டிஷனும் போட மாட்டார் என்று சொல்ல அவர்களும் ஒன்றும் புரியாமல் பார்த்தனர். என்னம்மா சொல்ற, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வீட்டுக்கு என்று அன்னபூர்ணியை இடையிட்டு, அதுக்கு இனி அவசியம் இல்ல பாட்டி, நான் கிளம்புறேன் என்றவள் வாசலை நோக்கி நகர எதிரே அம்பலவாணன் வந்து கொண்டிருந்தார். வாமா தளிர், நீ மட்டுமா வந்த? என்ன விஷயம்? ஏதாவது அவசரமா? அம்மா நீ வருவன் சொல்லலையே என்று முதல் முறை வீடு தேடி வந்திருப்பவளிடம் கேட்டவரின் கேள்விக்கு பதிலளிக்காது, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா என்று அம்பலவாணனின் பாதம் பணிந்தவள் அடுத்து ஒரு நொடி கூட அங்கே இருக்கவில்லை, வெளியே வந்து விட்டாள். உதயின் வீட்டை விட்டு வெளியேறியவள் மெல்லிய தூரலை கண்டு ஒரு நொடி தயங்கி நிற்க, என்னோட வாத்தலிர் என்றான் ராகவன். துடிக்கும் இதழ்களை கட்டுப்படுத்தி கொண்டு, பரவாயில்லண்ணா, நான் போய்க்கிறேன், இனி நீங்க என்னோட வரவேணாம்,
உங்களுக்கு இங்க வேலை இருக்கு. அவர் நல்லா பாத்துக்கோங்க. என்ன பேசுற தளிர்? நீ என் தங்கச்சிடா. உன்னை எப்படி தனியா விட சொல்ற? வா, நான் வீட்டுல விட்டுட்டு வரேன் என்றிட தலையை இடப்புறம் வேகமாக அசைத்தவள், இல்லண்ணா, எனக்கு தனியா பழக்கம்தான், நான் போய்க்கிறேன். நீங்க அவரை சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு எனக்கு தகவல் மட்டும் கொடுங்க போதும். எந்த போட்டோஸும் அனுப்பாதீங்க, நான் பார்க்க விரும்பல என்று சொல்ல நெஞ்சம் கணக்க கண்ணீரோடு அவளை பார்த்த ராகவனின் கரம் மேலெழுந்து அவள் தலையை வருடி கொடுத்தது. ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா என்று தளிர் அவன் பாதம் பணிந்திட, என்ன பண்றது தளிர், எந்திரி என்றவன் அவளை எழுப்பி நிறுத்திட, நிவிக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்களும் கொஞ்சம் வயசுக்கு எப்படியாவது புரிய வச்சிடுங்க, அவரையும் நல்லபடியா பாத்துக்கோங்க என்றவள் வழிந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டு கேட்டை கடந்து நடக்க மெல்லிய தூறலாக இருந்த மழை இப்போது வழுக்க தொடங்கியது. மழையை கூட உணராது நடந்தவளிடம் இத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் மழையின் சத்தத்தினூடே வெடித்து கிளம்பி கண்ணங்களை கடந்து பயணிக்க மழை நீரோடு அவள் வழியை கரைக்க முற்பட்டாள். நிச்சயம் வழியை கடந்து தன் வாழ்க்கை பயணத்தை தொடரவிருக்கும் இளந்தளிரின் உதையுடனான ஆத்மார்த்தமான பந்தம் இனி அவள் வாழ்நாள் முழுதும் தொடரும். காதல் என்ற உன்னத உணர்வினை அள்ளி தந்தவனின் நினைவுகளுடன் ஆம், என்றுமே அவள் இளந்தளிர் உதயாதித்தன் தான். அவனை கணவனாக வரித்து ஆத்மார்த்தமாக வாழ தாலியோ சான்றிதழோ மற்றவர்களின் அங்கீகாரமோ அவளுக்கு தேவையில்லை. சில காலமே ஆனாலும் அவள் மனப்பெட்டகத்தில் சேமித்திருக்கும் அவன் நினைவுகளும் அவன் மீதான காதலுமே என்றும் அவளை உயிர்ப்போடு வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடை பெறுவோம்.